Hi guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க டாப் 3 ஒன் சைடு லவர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல மூணாவது இடத்துல வந்து நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்காங்க. நம்ம நருட்டோ வந்து சாக்குராவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். நம்ம நருட்டோ நம்ம சாக்குராவை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பானா வச்சுக்கோங்களேன். நம்ம சாக்குராக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவனோட உயிரை கொடுத்து பல இடத்துல காப்பாத்திருப்பான். ஆனா என்ன நம்ம சாக்குரா வந்து நம்ம நருட்டோ ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா வந்து நம்ம சாக்குரா வந்து ஒன் சைடா நம்ம சாஸ்கேவை லவ் பண்ணிட்டு இருப்பான். என்ன நம்ம சாக்குராவோட லவ் வந்து ஒரு சக்சஸ் லவ்வா போயிடும். நம்ம நருட்டோ உசுமாக்கியோட லவ் வந்து ஒரு ஒன் சைடு லவ்வாவே போயிடும். அப்படி இருந்தே நம்ம சாக்குரா வந்து நம்ம நருட்டோ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன நம்ம நருட்டோ வந்து போடின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்குமே சில பல காரணங்கள்லாம் இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம ஜிராயாவோட லவ் ஸ்டோரி தான் இருக்குது. நம்ம ஜிராயா அவரோட சின்ன வயசுலேருந்தே நம்ம சுனாடே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நருட்டோ மாதிரின்னு வச்சுக்கலாம். என்ன நம்ம நருட்டோட எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எந்த அளவுக்குன்னா நம்ம சுனாடே வந்து டானுங்கிற ஒரு பையனை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதாவது டிப்ரெஷன் ஃபீல் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம ஜிராயா வந்து லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிருப்பாரு. ஆனால் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஜிராயா வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி தான் லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போனார்னு. ஆனால் உண்மையான காரணம் வந்து இதுதான். நம்ம ஜிராயா நினச்சிருந்தா இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிருக்கலாம். பட் ஆனால் ஒரு ட்ரூ லவராக கடைசி வரைக்குமே நம்ம சுனாடேவே நினச்சி வாழ்ந்து இறந்து போயிருப்பாரு. என்ன காலம் போன கடைசியில் தான் நம்ம ஜிராயாவோட லவ்வே நம்ம சுனாடே வந்து புரிஞ்சிருப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டாக நம்பர் 1 நம்ம புரோக்கன் ஹீரோ ஒபிட்டோ உச்சிகாவோட லவ் தான் இருக்குது. நம்ம ஒபிட்டோ வந்து ஒன் சைடாக நம்ம ரின்னை லவ் பண்ணிட்டு இருந்தோம். எந்த அளவுக்குன்னா உன் அடையின அந்த உலகத்தை கூட எரிக்க தயாராக இருப்பேன்னு ஒரு டைலாக் வரும்ல, அந்த டைலாக்ல வர மாதிரி நம்ம ஒபிட்டோ வந்து நம்ம ரின்னை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏன்னா நம்ம ரின்னு இறந்து போனக்கப்புறம் கூட நம்ம ஒபிட்டோ நம்ம ரின்னை பற்றியே நினச்சி வாழ்ந்து இறந்து போயிருந்துருப்பான். இறந்து போனக்கப்புறம் தான் அவன் நினச்ச மாதிரி அவன் ரின் கூட போய் சேர்ந்துருப்பான். இப்போ வந்து நான் ரியாலிட்டியை பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாய்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அதை விட முக்கியம் அந்த பொண்ணு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்களோட லவ் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அதாவது காதல், கல்யாணம், காது குத்து அந்த மாதிரி. இப்போ எதுக்கடா இதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் கண்ணெதிர இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நீ கமிட்டடாக ப்ரோலாம் கேட்டுறாதீங்க. நம்மளை வந்து யாருங்க பார்க்க போகிறா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனிமே பார்க்குறேன்னு சொன்னாலே எல்லாம் ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குறாங்க. இன்னுமாடா பொம்மை படம் பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவும் என்னால் முடியல. ஸோ அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் கடைசியாக சொன்ன லைன்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.